வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு பார்க்கில் வாக்கிங் போகல, அப்படியே ரோட் சைடு நடந்து போகலான்ட்டு அப்படியே வந்தேன். அப்படியே ஒரு 2 கிலோமீட்ரு அப்படியே வேடிக்கை பார்க்குனாச்சும் சுற்றி சுற்றி மரஞ்செடி குடிக்க தான் பார்க்க வேண்டியிருக்கேன். ரோட்டில் அப்படியே போகலான்ட்டு பொறுமையாக. டெய்லி கஷ்டமோ நஷ்டமோ டெய்லி போயிடுறது. ஓகே, நீ போனேன், ப்ளட்டு கொடுத்தாச்சு. ஒரு சந்தோஷம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு ப்ளட்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு மனசு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நம்ம பண்ணுறோம். ஓகே, அங்கே எல்லாம் நல்லா பேசினாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒன்று எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அங்கே போயிட்டு டி ராஜன் சார் மாதிரி பேசியிருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க. அப்புறம் ஒரு காமெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். கடைக்கு போகிறேன், வாங்க போகலாம். இந்த ஓகே. அப்புறம் சப்ஸ்கிரைப் வந்து 4-5 பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. அவர் சொல்லியிருந்தார் வந்து ப்ளட்டு கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் கொடுத்தா நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லுறேன் எனக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் ஃபோன் பண்ணி கேட்டு வந்திருக்காங்கன்னுட்டு. ஒரு 4-5 நாளாக இதே நான் வீடியோ போட்டு தான் இருந்தேன். ப்ளட்டு கொடுக்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் கொடுத்தா கூட நான் சந்தோஷம் தானே. வரேன் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்? லாஸ்ட் டைம் ஒரு மாதம் நடுவில் நான் பாருங்க. 1 மாதம். எந்த ஊர் சொன்னேன்? மதுரை. மதுரை. நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம ஊர் தான் மதுரை. ஓகே, வரேன்ப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு அப்பா நாளைக்கு நீ நிக்கி காப்பி नहीं की टपा पागल பக்கல் சாப்பாடு अपंडा पायसम लड्डू पोगल वाडा உப்புண்டா अपंडा டவளம் दाल அதிரசம் பணியாரம் பேஸ்டியா का मुका मुका का ये काले पू காலிப்பூன்னா என்ன தெரியாது உங்களுக்கு? काले पू जडे காலிஃப்ளவர். सादे ऑर्डर சரி, விட்டு தெரியணும் விட்டுருங்க. ஓகே, सादे वाना ऑर्डर யாருக்கு ஃபஸ்ட்டு? அங்கே சொல்லிட்டு அம்மாடி கையோடையே என்னது? अतम अतम तुनका वाका वाका तुनका बा इटेपा काबा मा इटे कमा उन्ने तंदी आतिया உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி तंदिया நந்தி. तंदी तंदी तुनका எல்லாருக்கும் தட்டு சாப்பிட்றாங்க. நான் கூட சாப்பிட்றப்ப யாரும் தண்ணி நினைக்க மாட்டேன். சாமி கூட ஒன்று மறந்துடும். ஆனால் இது மட்டும் किन 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 டிங் 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 டிங். किन 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 நமக்கு அதை வலிக்கும். பிச்சுட்டேன் अतम गोडू பிச்சுட்டேன். ஐயோ, இதுமா ஒட்டின்னு இருக்கேன். अतम गोडू कोंदे குழந்தைக்கு ரத்தம் கொடுத்தேன். சூரிய தெரிந்து பாருங்க. ரத்தம் கொடுத்தா நல்லதா கெட்டதா? नंदू நல்லது. नंदू 2 வாட்டி குத்திட்டாங்க, சரியா வரலன்ட்டு. அதான் வலி. ஃபர்ஸ்ட் வாட்டி குத்தினாங்க, சரியா வரல. அப்புறம் கரெக்டாக குத்தினாங்க. ஸோ ஒரே இடத்துல குத்தானே கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. சரி, அதெல்லாம் இதுக்கே வலினா அவங்க கேன்சர் குழந்தை பாதிக்கப்பட்டவங்க எப்படி வலிக்கும் அவங்களுக்கெல்லாம்? அந்த இன்னமும் சொல்லுவாங்க ரேடியேஷன் கொடுக்குறப்பெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்கும். சின்ன குழந்தைங்க அந்த வலியெல்லாம் தாங்குமா? ஒரு தடவை அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டு வந்தேன். நம்ம நாகேஷ் குபைன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய சன்னுக்கு வந்து கண்ணில் கேன்சர். அது கொஞ்சம் குணமாகிறதுக்கோசரம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போயிருந்தார். அவருக்கோசம் ஒருத்தர் நான் போயிருந்தேன். அப்போது வரல, பூபதி வரல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. நாகேஷ் குபை என் கூட நடிச்சவர், டம்மி சோக்கர் படத்தில் நடிச்சவர். உள்ள ரவுண்டு போனேன் நான். மாஸ்க் போட்டு மாஸ்க் உள்ள விட்டுட்டேன். அந்த உள்ளே போயிட்டு வந்தப்போ தான் தெரியுது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க, நம்மளை கடவுள் நல்லா நம்ம வச்சுருக்காருன்ட்டு. ஒருத்தர் இந்த தாடியே எப்படிங்க டோட்டலாக இங்கேருந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க.
ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து பேண்டிங் போட்டிருக்காங்க. பார்த்தா இங்கே மட்டும் தான் பல்லு தெரியுது, ஃபுல்லாக இல்லை. काय ஒரு குழந்தைக்கு இங்கேருந்து இது வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டு உணவு குழாயில அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. बाबा तर ना काय கேன்சர். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தப்புறம் வாழ்றதுக்கு பயமா இருக்கு. எந்த ஒரு நோய் அதாவது காசு பணம் லைஃப்ல முக்கியம் கிடையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்வாங்க இல்லையா? எவ்வளோ காசு இருந்துன்னா பிரயோஜனம்? இப்போ சூரிக்கே நம்ம ஒரு 20 லட்சம் வச்சு கடந்து கொடுத்தா கூட அந்த காசோட மதிப்பு தெரியாது. சூரிக்கு தேவை காசு கிடையாது. அவங்கள்ட்ட சண்டை பண்ணணும், அவங்ககிட்ட வெள்ளாடணும், அவன் லவ் பண்ணணும். இல்லை சூரி உங்கள்கிட்ட சண்டை பண்ணணும். இவ்வளோ காசு வச்சு நான் பிரயோஜனம்? காசை சாப்பிட முடியும். ஆனால் இன்னும் மக்கள் பணம்னு அலைகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம தலைவர் ரஜினி எடுத்துங்களேன். அவர் பாருங்க சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவார், கையில் சிம்பிளாக ஒரு காப்பு தான் கட்டிட்டு இருப்பார். ஏன்னா பணம் வந்து அளவுக்கு மேலே சேர்ந்துருச்சு. அதே மாதிரி வேம்பு, ஸ்ரீதர் வேம்பு, அவர் யாருன்னா ஜோஹோ நிறுவனத்தோட சிஇஓ, பெரிய ஆள். அவர் நேற்று ஒரு எங்கேயோ ஒரு ஃபோட்டோ ஏதோ போட்டிருந்தார். பிச்சைக்கார மாதிரி நிற்கிறாரு. அவர் பார்த்தா பிச்சைக்காரமும் நல்லா இருக்கும். அந்த அளவு ட்ரெஸ் பண்ணி அப்படியே நிற்கிறாரு. பல கோடிகளுக்கு அதிபதி ஜோஹோ. அவர் யாருன்னா என் பையன் வந்து ஜோஹோ கம்பெனியில் வேலை செய்கிறான். அவனுக்கு அந்த ட்விட்டில் இதெல்லாம் வரும், அந்த ஃபோட்டோஸில் வரும். காமிச்சா பாட்டாடி எங்கள் ஓனர் இருந்து சிம்பிளாக லப்பர் செருப்பு போட்டு அப்படி நிற்கிறாரு ஜோஹோ கம்பெனி ஓனர். ஸோ அவங்களெல்லாம் பணம் அளவுக்கு அதிகமாக சேர்ந்துட்டு சிம்பிளாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க கொஞ்சம் பணம் இருந்தால பந்தா காமிக்கிறது, சீன் காமிக்கிறது, பக்குவா இருக்குது, அதெல்லாம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து சென்னையில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க தெரியல, சென்னையில் இருக்கிறவங்க பகட்டு ஆடம்பரத்துக்கும் பிடிவாதத்துக்கும் தான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்கூட்டர் வாங்கிட்டானா அதில் பெரிய ஸ்கூட்டர் நான் வாங்கணும், அவன் கார் வாங்கிட்டானா அவனும் நம்ம பெரிய வாங்கணும், ரோட்டில் போனால் நம்ம 4 பேர் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம லைஃப் முன்னேற முடியாது. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்மைதான், எனக்கு யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே. அதான் ஒரு கதையே இருக்கு. பேராசை பெரு நஷ்டம்வாங்க. ஒரு கணவன் மனைவி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஃபோன் வருதாங்க? ஒரே நிமிஷம் ஃபோன் ஏதோ வருது. வடிவேல் சேகர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. 25 ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது, அதை பற்றி பேசணும், ஒன்றும் கிடையாது. ஒரு கணவன் மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. கடவுள் நோக்கி டெய்லி சாமி கும்பிட்டுருந்தாங்க. சாமி வாங்க, நேரில் வாங்க, எனக்கு பணம் ஹெல்ப் பண்ணும். சாமி கொஞ்சம் நேரில் வந்துட்டாராம். 3 வாரம் கொடுத்தாராம். 3 வாரத்தை யூஸ் பண்ணீங்க, நீங்கள் என்னன்னு கேட்டுங்க. ஆனால் 3 வாரத்துக்கு மேலே இன்னொரு வாரம் தர மாட்டேன்ட்டான். கணவன் மனைவி சந்தோஷமாயிடுச்சான். முதல்ல மனைவி சொன்னாங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று வாங்கிடலாம், இந்த ஒரு பில்டிங் ஒன்று சொல்லிட்டு வரத்தில் கேட்கலாம் சொல்லிட்டு ஒரு பில்டிங் கேட்கலாம்னா அவன் நினச்சது பழிக்கும். பெரிய ஒரு பில்டிங் வீடு வந்துச்சான், ஃபஸ்ட் கிளாஸாக வந்துச்சான். ரெண்டாவது வாரம் என்ன சொன்னாங்களா? இங்கே என்ன சொன்ன, பெரிய கார் வேணும்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இல்லை வீடு ஃபுல்லாக நகை வேணும்னு மனைவி சொன்னாங்க. காரு நகை சமபாந்தி ஹஸ்பண்டு நான் மயிர் வேணும்னு சொல்லிட்டாங்க. இஷ்டது அவ்வளோதான். வீடு ஃபுல்லாக மயிர் நான் முடி, வீடு ஃபுல்லாக முடி, நெத்தின முடி, தலைமுடியில் தாடி, அப்புறம் லேடிஸுக்கு ஃபுல்லாக முடி வந்துச்சான். பார்த்து 2 பேரும் பார்த்துட்டு பேய் மாதிரி இருந்தாங்க. ஐயோ என்னடா இப்படி ஆச்சு சொல்லிட்டு 3வது வாரம் இந்த முடியெல்லாம் போயிடணும் அப்படி கும்பிட்டாங்க. அவ்வளோதான். மொத்தம் போய் புருவத்தில் இருக்கிறதுல தலையில் இருக்கிறது எல்லாமே போச்சா. அப்படியே மொட்டை நிற்கிறாங்க எல்லாம் போயிட்டு. ஸோ பேராசை பெரு நஷ்டம். ரொம்ப ஆசைப்பட்டால் அதான் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு குட்டி கதை தான். இப்போ யோசிச்சு பார்த்தா உள்ளே இருக்க ஆழம் போயிடும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூரிய கதை சொல்லட்டுங்களேன். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். வெயில் காலத்தில் காக்காவுக்கு பயங்கர தாகம் வந்துச்சான். அப்போ ஒரு பானையில் உள்ள தண்ணி இருந்துச்சான். அந்த தண்ணி எப்படி மேலே வரும்? ஒரு கல்லா அந்த பானை உள்ள போட்டுச்சான். பானை வந்துச்சான். கல் ஒன்றா போட்டோன்னா தண்ணி மேலே வந்துச்சான். மேலே வந்தோன்னா காக்கா என்ன பண்ணிச்சான்? தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சான். உங்க கதையை சொல்லிட்டேன். ஓகேவா? நீ சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. குட் நைட். పొత్తు మండపు
கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போ. அப்பாடி முருகா. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போ. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போ. குட் நைட். ஒண்ணுன்னா நாளை நல்ல பார்க்கணும். பார்க்க. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். இல்லை சூரிய தம்பாக்கால. கல்ல குட் நைட். ஒண்ணுன்னா